Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம CMA ஃபைனலில் இருக்கிற லெசன் பார்ட் B ஓட அடுத்த டாபிக் பார்க்குறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பார்க்குறது அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனி. கம்பெனி வந்து பப்ளிக்டேருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணலாம், எதெல்லாம் டெபாசிட் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கம்பெனி எப்படிலாம் வந்து ரைஸ் பண்ணலாங்கிறத பாருங்கள். இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆர் டிபென்ச்சர். ஷேர்ஸ் கொடுத்து பணம் வாங்கலாம், இல்லை டிபென்ச்சர்ஸ் கொடுத்து பணம் வாங்கலாம். இது ரெண்டுக்கும் நம்ம மீனிங் ஏற்கனவே பார்த்துட்டோம். பாண்டு இஷ்யூ பண்ணி பணம் வாங்கலாம், இல்லை டெபாசிட்டரி ரிசிப்ட்னு பேர் ஏடிஆர் ஜிடிஆர்னு சொல்லி நம்ம பின்னாடி படிப்போம். அந்த ஏடிஆர் ஜிடிஆர்ஸ் இஷ்யூ பண்ணியும் பணம் வாங்கலாம், இல்லை லோன்ஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லை பாரோயிங் லோன் வாங்கலாம். வேறு கம்பெனியே வேறு ஒரு பேங்க்லேயோ வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ லோன் வாங்கலாம், இல்லை கம்பெனி வேறு இடத்துல பாரோயிங்ஸ் வாங்கலாம், இல்லை கம்பெனிக்கு டொனேஷன்ஸ் மூலமாக பணம் வரலாம், இல்லை கிராண்ட்ஸ் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சில பர்டிகுலர் பிஸ்னஸ், சில பர்டிகுலர் கம்பெனி சில பர்டிகுலர் கவர்மெண்ட் சொல்லப்படுற சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க கம்பெனிக்குன்னு சொல்லி. அப்புறம் லாஸ்ட் டைப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட். மக்கள்கிட்ட டெபாசிட் இது ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி டெபாசிட் வாங்கலாம். இதெல்லாம் தான் கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான சோர்சஸ். நம்ம அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற சோர்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட். என்னென்ன கம்பெனி மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கலாம், என்ன மாதிரி மோடில் பணம் வாங்கலாம், எப்படிலாம் டெபாசிட்கான சோர்ஸை இஷ்யூ பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதை யாருக்கு அப்ளிகபிள்னு பாருங்கள். அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள் எக்ஸப்ட் இந்த 4 மட்டும் இந்த டெபாசிட்ஸ் இந்த செக்ஷன் 73 to 76ங்கிறது தான் நமக்கான டெபாசிட்டுக்கான செக்ஷன். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இல்லை, பட் எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 73 to 76 இது எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகபிள் எக்ஸப்ட் 4 கம்பெனி தான். பேங்கிங் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் சச் அதர் கம்பெனி as may be prescribed. ஃபஸ்ட்டு பேங்கிங், அடுத்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், அடுத்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் சச் அதர் கம்பெனி. இந்த 4 கம்பெனிக்கு மட்டும் இந்த டெபாசிட்டுக்கான செக்ஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அப்ளிகபிலிட்டி பார்த்துட்டோம். அடுத்து மீனிங் ஆஃப் த டேர்ம் டெபாசிட். இப்போ டெபாசிட்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. டெபாசிட்னா என்ன? இன் டெபாசிட்ஸ் இன்க்ளூட் எனி டெபாசிட் ஆஃப் மணி. என்ன டெபாசிட்டாக வேணாலும் இருக்கலாம். மக்கள் என்ன மாதிரி வேணாலும் பணத்தை உள்ளே கொடுக்கலாம். வெதர் ஆர் நாட் ரீபேயபிள். திரும்ப மக்கள்கிட்ட கொடுத்தா ரீபே பண்ணுற மாதிரி ஒரு வகையான பணமாக இருந்தால் தான் அது டெபாசிட்னு கிடையாது. திரும்ப ரீபே பண்ண போகிறது இல்லை, பெர்மனெண்ட்டாக நமக்கு தான் அது பணம்னா கூட அதுவும் டெபாசிட்குள்ளே தான் இன்க்ளூடு. அப்புறம் வெதர் ஆர் நாட் கேரிங் எனி இன்ட்ரெஸ்ட். அந்த மக்கள் டெபாசிட் பண்ண பணத்துக்கு கம்பெனிலேருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்கன்னா தான் டெபாசிட்னு கிடையாது. என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி ரெண்டுமே டெபாசிட் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், திரும்ப ரீபேயபிளாக இருந்தாலும் டெபாசிட் தான், ரீபேயபிளாக இல்லைனாலும் டெபாசிட் தான். அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கேரி அவுட் ஆச்சுனாலும் அது டெபாசிட் தான், அந்த இன்ட்ரெஸ்ட் கேரி ஆகலைனாலும் அதுவும் டெபாசிட் தான். இதுதான் மீனிங் ஆஃப் த டேர்ம் டெபாசிட். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சர்டைன் ஃபண்ட்ஸ் ரைஸ்டு பை கம்பெனி ஷால் நாட் பி இன்க்ளூடட். சில ஃபண்டு, இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம், ஒரு 10-15 ஃபண்டு பார்ப்போம். அந்த சில ஃபண்டு மட்டும் இந்த டெபாசிட் அப்படிங்கிற மீனிங்குள்ளே வராது. அதை தவிர மீதி இருக்கிற எல்லா பணம் எப்படி மக்கள்கிட்ட பணம் வாங்கினாலும் அது டெபாசிட்டுங்கிற டெஃபினிஷனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி கொஸ்டின். எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த டெபாசிட்டுக்கான எக்ஸ்க்ளூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஒன், டெபாசிட்ஸ் மேட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் கம்பெனிக்கு டெபாசிட் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்க்ளூடட். கவர்மெண்ட் பண்ணக்கூடாது, மக்கள் தான் பண்ணணும். அடுத்து டெபாசிட் ஃப்ரம் ஃபாரின் மல்டிலேட்டரல் ஏஜென்சி. ஃபாரின் மல்டிலேட்டரல் ஏஜென்சினா ஃபாரின் ஏஜென்சி இருக்கும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறதுக்குன்னு சொல்லி. அந்த கவர்மெண்ட்க்கு அந்த மாதிரி இருக்கிற ஏஜென்சிஸ் டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகாது, அதெல்லாம் எக்ஸ்க்ளூடடு. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிறதுக்கு சில கேட்டகரி இருக்காங்க. அது ஃபெமா ரெகுலேஷன்ஸில் நம்ம படிப்போம். அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பர்சன்டேருந்து ஒரு பணம் மக்களுக்கு கம்பெனிக்கு வருதுன்னா அதெல்லாம் டெபாசிட் கிடையாது. ஒன்லி ஃப்ரம் இந்தியன் ரெசிடென்ட்டாக இருந்தால் தான் அது டெபாசிட்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அவுட் சைட் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது இன்க்ளூட் ஆகாது. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு பை கம்பெனி ஃப்ரம் எனி அதர் கம்பெனி. பப்ளிக்கிட்ட வாங்கினா தான் அது டெபாசிட், வேறு கம்பெனிகிட்ட வாங்கினா அது டெபாசிட் கிடையாது. இது ஒரு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அண்ட் பெண்டிங் அலாட்மெண்ட்டு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னென்னா, நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட செகண்ட் காலம் பார்த்துருப்பீங்க.
புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு காலம் வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லி பார்ப்போம். செகண்ட் காலம் என்னது, இதுதான் வரும், ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு அண்டு பெண்டிங் அலாட்மெண்ட். அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து வாங்கிட்டோம், ஆனால் அவங்கள அலாட் பண்ணலை, அப்போ அது வந்து ஷேர் கேபிட்டல் கிடையாது. ஏன்னா அலாட்மெண்ட் ஆச்சுன்னா தான் அப்போ அது ஷேர் கேபிட்டல் ஆகும். ஆனால் அந்த அலாட்மெண்ட் வந்து பெண்டிங்கில் நிற்கிது, ரீஃபண்டும் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த பணம்லாம் எதுக்குள்ளே ஆட் ஆகிடும், டெபாசிட்குள்ளே ஆட் ஆகிடுங்கிறது நமக்கு நார்மல் லாஜிக்கு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிற பணம் வந்து டெபாசிட் கிடையாது அப்படின்றாங்க. ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அண்ட் பெண்டிங் அலாட்மெண்ட் வந்து ஒரு டெபாசிட் கிடையாது, அதோட எக்ஸ்க்ளூஷன். அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டைரக்டர்ஸ் ஆர் தி ரிலேட்டிவ்ஸ். பப்ளிக்கிட்ட வாங்கினா அது வந்து டெபாசிட்டு, ஆனால் ஒரு டேரக்டர்கிட்டையோ இல்லை டேரக்டரோட ரிலேட்டிவ்ஸ்டையோ வந்து ஒரு பணம் வாங்கினா அது வந்து டெபாசிட் கிடையாது. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி அப் டு ஹிஸ் ஆனுவல் சேலரி. முதல் பார்த்தது டேரக்டர். இப்போது அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிட்டையே ஒரு பணத்தை வாங்குகிறோம், அது எந்த அளவுக்குனா அந்த எம்ப்ளாயியோட ஆனுவல் சேலரி அளவுக்கு வந்து ஒரு பணம் வந்து கம்பெனி வாங்குதுன்னா அது வரைக்கும் வந்து அது வந்து டெபாசிட் கிடையாது. இந்த ஆனுவல் சேலரியை தாண்டிடுச்சுன்னா அது டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயியோட ஆனுவல் சேலரி 1,20,000 ரூபானா அந்த 1,20,000 ரூபா வரைக்கும் வந்து கம்பெனி வாங்குதுன்னா அது டெபாசிட் கிடையாது. 1,20,000க்கு மேலே வாங்குகிற எல்லா பணமுமே ஆட்டோமேட்டிக்கான ஒரு டெபாசிட் ஆயிடும். ஏன்னா அந்த கேஸில் எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஆயிடுவான். ஏன்னா ஆனுவல் சேலரி வரைக்கும் தான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி, அதுக்கு மேலே வந்து இந்த எம்ப்ளாயி வந்து ஜஸ்ட் பப்ளிக், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது டெபாசிட்டுங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அடுத்து அட்வான்சஸ் ஃபார் சப்ளை. கம்பெனி ஏதோ ஒன்று சப்ளை பண்ணியிருக்கு, அந்த சப்ளைக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு பணம் வந்து நம்ம கிரெடிட்டார்ட்டையோ டெட்டார்ட்டையோ வந்து வருதுன்னா அந்த கேஸில் அந்த பணம் வந்து டெபாசிட் கிடையாது, அது ஜஸ்ட் கன்சிடரேஷனோட முடிஞ்சிடும், அது டெபாசிட் கிடையாது. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு பை நிதி கம்பெனி. நிதி கம்பெனிட்டேருந்து வாங்குகிற எல்லா பணமுமே வந்து டெபாசிட் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் மேட் பை த கவர்மெண்ட் கொடுக்குற டெபாசிட்டு. டெபாசிட் ஃப்ரம் ஃபாரின் மல்டிலேட்ரல் ஏஜென்சி, ஃபாரின் மல்டிலேட்ரல் ஏஜென்சிலேருந்து ரிசீவ் பண்ணுற டெபாசிட்டு. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா. அவுட் சைடு இது என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ்லேருந்து வாங்குகிற டெபாசிட்ஸு. அப்புறம் எனி அதர் கம்பெனி, இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்குகிற டெபாசிட்டு. அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அண்ட் பெண்டிங் அலாட்மெண்ட்டு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டு நம்ம அலாட் பண்ணாமல் வச்சிருக்கிற மீதி இருக்கிற பணம்லாம் வந்து டெபாசிட் கிடையாது. அடுத்து அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் டேரக்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். டேரக்டர் அந்த கம்பெனியோட டேரக்டர்ட்டேருந்தோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ட்டேருந்தோ வாங்கினா அதுவும் டெபாசிட் கிடையாது. அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி அப் டு ஹிஸ் ஆனுவல் சேலரி. அவனோட ஆனுவல் சேலரி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயிட்டேருந்து வாங்குற பணம் டெபாசிட் கிடையாது. ஆனுவல் சேலரிக்கு மேலே வாங்குற பணம்லாம் டெபாசிட்குள்ளே வந்துடும். அடுத்து அட்வான்சஸ் ஃபார் சப்ளையர்ஸ். சப்ளையருக்கு நம்ம கொடுத்த ஒரு இதை சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்குறோன்னா அந்த அட்வான்ஸ் வந்து டெபாசிட் கிடையாது. அப்புறம் நிதி கம்பெனிலேருந்து ரிசீவ் பண்ணுற பணம் எதுவுமே வந்து ஒரு டெபாசிட் கிடையாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்டையும் அப்புறம் டெபாசிட் ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் படி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இப்போ நம்ம படித்தது டெபாசிட்டோட மீனிங் வரைக்கும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.